ரத்தம் அப்படிங்கிறது பல பொருட்களுடைய கூட்டு இருக்கு. புரதம் நல்லா இருக்கணும், இரும்பு சத்து நல்லா இருக்கணும், நம்முடைய உடல் எதிர்பார்த்தலுக்குரிய எல்லா அணுக்களும் அதுக்குள்ளதான் இருக்கு. வெள்ளணுக்கள் இருக்கு, காம்ப்ளிமெண்ட் ஃபேக்டர்ஸ் இருக்கு, நிறைய விஷயம் இருக்கு. இப்போ அவையெல்லாம் சரியா இருக்கணும் அப்படின்னா பொதுவா ரத்தத்தை நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்முடைய உணவுகள்ல அதற்கான சத்துக்கள், இரும்பு சத்து நல்லா இருக்கணும். இரும்பு சத்து எதுல இருக்கு? அத்திப்பழத்துல இருக்கு, பேரிச்சம்பழத்துல இருக்கு, முருங்கைக்கீரையில இருக்கு, எள்ளு பொடியில இருக்கு. அப்போ சாப்பாட்டுல நம்ம சாப்பிடும் போது ஒரு நாள் கொஞ்சம் எள்ளு பொடி வச்சு சாப்பிடலாம், கம்பஞ்சோறு சாப்பிடலாம். கம்பு அரிசியும் கம்பையும் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அரிசியை விட 8 மடங்கு இரும்பு சத்து கம்பஞ்சோறுல இருக்கு. அதை நிறைய எடுத்துக்கொள்ளலாம், வாரத்துக்கு 2 நாள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த அத்திப்பழமோ இல்லைன்னா காஞ்ச திராட்சையோ பேரிச்சையோ அதை எடுத்துக்கொள்ளலாம். இவற்றையெல்லாம் உணவுல எடுத்துக்கொள்ளும் போது அந்த இரும்பு சத்து நல்லா உயர்வதற்கான சாத்தியம் இருக்கும். புலால் சாப்பிட்றவங்களுக்கு நாங்கள் அடிக்கடி சொல்றது ஆட்டு மண்ணீரல், அந்த வெள்ளாட்டு ஸ்பிளீன் அப்படிம்பாங்க, சில பேர் சோரொட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இரும்பு சத்து குறைவா இருக்கிறவங்க, நம்ம உடல்ல ரத்த ஓட்டம் நல்லா இல்லைன்னா அதை நல்லா எடுத்துக்க சொல்லுவோம், அதை எடுத்துக்கொள்ளலாம். சிக்கன் லிவர், கோழியோட ஈரல சில பேர் சாப்பாட்டை ஒதுக்கி வச்சிருவாங்க, எனக்கு பிடிக்கல அப்படின்னு. ஆனா அதுதான் இருக்கிறதே சத்து மிகச்சரியான ஒரு உணவு, அதை நம்ம எடுத்துக்கொள்ளணும். இப்படி உணவுகள்ல இது மூலம் எடுத்துக்கிறதுல நமக்கு ரத்த ஓட்டமும் நல்லா இருக்கும். இன்னொன்று, ரத்த ஓட்டம் நல்லா இருக்கணும்னா நம்ம சோம்பேறியா இருக்கக்கூடாது, ஓடிக்கொண்டே இருக்கணும். நல்லா மூச்சு பயிற்சி செய்யணும், நல்லா விளையாடணும், நல்லா சைக்கிள் ஓட்டணும். அப்படி உடலை உறுதியா வைத்து கொண்டோம்னா கண்டிப்பா ரத்தம் நல்லா